இந்த சவுல் என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்பட்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு சவுல் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் சவுலை பார்த்து, இந்த பட்டணத்தை அழித்து விட்டு அந்த ராஜாவை கொண்டு விட்டு அதில் உள்ள நல்ல ஆடு மாடு கோழி எதையும் எடுக்காது, எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு வா, உனக்கு ஜெயத்தை கொடுத்தேன் அப்படின்றார். ஆனால் சவுல் என்ன செஞ்சார்? ஒரு படை வென்று விட்டது ஒரு இடத்தை, ஒரு தேசத்தை, ஒரு ஆக்கிரமித்த கூட்டத்தை, அதன் ராஜாவை சரி பிழைச்சி போன்னு விடுறாரு. நல்லது தான். அதில் உள்ள ஆடு மாடெல்லாம் ஏன்ப்பா கொல்லணும், கொண்டு வாங்க நம்ம சாப்பிட்லாம், அதுவும் நல்லது தான். அதில் உள்ள பண்ட பாத்திரங்களை யூஸ் பண்ணலாமே, ஏன் எரியணும்? ரைட்டு. இது உங்கள் கண்களுக்கும் என் கண்களுக்கும் நல்லதாகவே தெரிகிறது, ஆனால் கர்த்தருக்கு அது பாவமாய் தெரிகிறது. சவுல் கீழ்ப்படியவில்லை. பின்பு எதிரியின் கரத்தினால் சவுல் தலை துண்டிக்கப்பட்டது. அதுதான் உண்மை. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? பலிகளை பார்க்கிலும் செவி கொடுத்தலே மேல், கீழ்ப்படிதலே மேல். நீங்கள் பலிகளை, பணங்களை, பண்டகசாலையை நிரப்பி பெரிய ஆர்ப்பாட்டங்கள், கூட்டங்கள் எதுவும் வீண், ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே மேல் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா.